ஒரு வாளுக்கான கூர்முனையோடு தன்னை நோக்கி பாய்ந்த அத்தனை விமர்சனங்களையும் தாங்கி நின்று தான் யார் என்பதை அரசியல் களத்தில் நிரூபித்தவர்தான் மு.க.ஸ்டாலின். 1953 மார்ச் 1 மு. கருணாநிதிக்கும் தயாளு அம்மாளுக்கும் மூன்றாவதாக பிறந்த ஆண் குழந்தைக்கு ஐயாத்துரை என்றுதான் பெயர் வைக்க விரும்பினார் கருணாநிதி. அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, கருணாநிதியின் பாட்டனார் பெயர் ஐயாத்துரை, மற்றொன்று ஐயா என்றழைக்கப்பட்ட பெரியார். துறை என்பது அண்ணாதுரையின் பின்பகுதி. ஆனால் குழந்தை பிறந்த 4வது நாள் சோவியத் புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் மரணமடைந்ததால் அந்த புரட்சியாளர் நினைவாக தன் மகனுக்கு ஸ்டாலின் என்றே பெயர் வைத்தார் கருணாநிதி. ஸ்டாலின் என்ற பெயருக்கு ஏற்ப தான் மேற்கொள்ளும் அத்தனை நடவடிக்கையிலும் அதிரடி காட்டுவதே அவருக்கு வேலையாகிவிட்டது. கட்சிக்கு தலைவராகும் வாய்ப்பில்லை என்றனர், தலைவரானார். முதலமைச்சராகும் யோகம் ஸ்டாலினுக்கு இல்லவே இல்லை என்றனர், முதலமைச்சர் ஆனார். அடுத்து என்ன என்பதுதான் இப்போது இருக்கும் எதிர்பார்ப்பு. அதற்கு ஸ்டாலின் சிறுவயதிலிருந்தே பழகி பார்த்து வளர்ந்த அரசியல் தலைவர்களின் நெருக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதே பலரின் கணிப்பாக இருக்கிறது. உண்மைதான், கருணாநிதியின் கோபாலபுரம் வீட்டில் எப்பொழுதும் அரசியல் நெடி வீசிக்கொண்டிருக்கும். அத்தகைய சூழலில் வளர்ந்த ஸ்டாலினுக்கு அரசியல் மீதும் மக்கள் சேவை மீதும் ஆசை வராமல் இருந்தால்தான் ஆச்சரியம். முதலில் ஸ்டாலின் பிரச்சார உரையாற்றிய போது அவருக்கு வயது 14 மட்டுமே. 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில்தான் அந்த பிரச்சார உரை நிகழ்த்தப்பட்டது. அண்ணாவின் தலைமையில் சந்தித்த அந்த தேர்தலில் பிரமாண்ட கூட்டணி அமைத்து காங்கிரஸை வென்றிருந்தது திமுக. ஸ்டாலின் திமுகவின் எல்லா வியூகங்களையும் அருகில் இருந்து பார்த்து அரசியல் கற்க தொடங்கினார். ஸ்டாலின் கருணாநிதியின் மகன் என்றாலும் அதற்கான சலுகைகள் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், பிற தொண்டர்களைப் போல தன்னையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆகையால் தங்கள் வீடு இருந்த கோபாலபுரத்திலேயே இளைஞர் திமுக என்ற அமைப்பை நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கினார். உண்மையில் அந்த பகுதியில் இருந்த சண்முகம் சலூனில்தான் இளைஞர் திமுக தொடங்கப்பட்டது. இதற்கு அவருடைய மாமா முரசொலிமாறனின் ஆதரவும் இருந்தது. சென்னை மாநகராட்சி தேர்தலின் போது கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற பெயரில் தெருவாக சென்று வாக்கு சேகரித்தார் ஸ்டாலின். அந்த சமயத்தில் இளங்கலை பட்டப்படிப்பையும் முடித்திருந்தார். இதற்கிடையே நடிப்பு ஆசை வேறு துளிர்விட்டது. முரசே முழங்கு என்பதுதான் மு.க.ஸ்டாலின் போட்ட முதல் நாடகம். அவருடைய திண்டுக்கல் தீர்ப்பு நாடகத்துக்கு தொண்டர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. அடுத்தடுத்த நாட்களில் திமுகவை விட்டு எம்ஜிஆர் வெளியே வந்தது. பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அமல்படுத்தியது. அதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. அதன் நீட்சியாக மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டது என அடுத்தடுத்த நிகழ்வுகள் திமுகவையும் ஸ்டாலினையும் சுற்றி நடந்தன. கருணாநிதியின் வீட்டுக்கு காவல்துறை அதிகாரிகள் திரளாக வந்தனர். திமுவென வீட்டுக்குள் நுழைந்த அதிகாரிகள் மு.க.ஸ்டாலினை கைது செய்ய வந்திருப்பதாக கூறினர். ஸ்டாலின் வீட்டில் இல்லை, வந்ததும் தகவல் கொடுக்கிறேன், வந்து கைது செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவாதம் கொடுத்தார் கருணாநிதி. மறுநாள் ஸ்டாலின் வீடு திரும்பியதும் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார் கருணாநிதி. உடனடியாக ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அவர் மீது மிசா சட்டம் பாய்ந்தது. சற்றேறக்குறைய ஓராண்டு காலத்துக்கு மிசா என்கிற கருப்பு சட்டத்தின் பிடியில் சிக்கியிருந்தார் ஸ்டாலின். அப்போது துர்கா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை தாங்கிய நிறைமாத கர்ப்பிணி. 1977 ஜனவரி 23 அன்று விடுதலை செய்யப்பட்ட நொடியிலிருந்து ஸ்டாலினின் தீவிர அரசியல் வெளிப்பட தொடங்கியது. எமர்ஜென்சிக்கு பின்பு 1997 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எதிர்க்கட்சி அரசியலை செய்ய தொடங்கியது திமுக. 1980 ஜூலையில் கட்சி வளர்ச்சி நடவடிக்கையாக திமுக இளைஞரணி உருவாக்கப்பட்டது. தொடக்க நிலையில் இருந்த திமுக இளைஞரணிக்கு கூட்டு தலைமையே சரி என்று முடிவு செய்தது திமுக தலைமை. அதன்படி திமுக இளைஞரணிக்கு மு.க.ஸ்டாலின், திருச்சி சிவா, பரிதி இளம்பழுதி, வாலாஜா சேன், தாரை மணியன் உள்ளிட்ட செயல் வீரர்களை கொண்டு அமைப்புக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த அணிக்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை வழங்கினர். இளைஞரணியின் சார்பாக பொதுக்கூட்டங்களும் கொள்கை விளக்க கூட்டங்களும் நடத்தப்பட்டன. மாவட்ட, ஒன்றிய, நகர அளவில் திமுக இளைஞரணி குழுக்களை உருவாக்கினார் ஸ்டாலின். அதன் மூலம் இளைஞரணி அமைப்பு ரீதியாக செயல்பட தொடங்கியது. அதன் நீட்சியாக இளைஞரணி மாநில அமைப்பாளராகவும் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். ஸ்டாலினுக்கான முதல் வாய்ப்பு 1984 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வழங்கப்பட்டது. அந்த தேர்தலில் ஸ்டாலின் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1989 மறுபடியும் அதே 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டார். இம்முறை கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார் ஸ்டாலின். சுமார் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி ஒரு அறிமுக வேட்பாளருக்கு பிரம்மாண்ட வெற்றி என்றாலும் சட்டசபையில் வழக்கமான உறுப்பினர்களில் ஒருவராகவே இருக்க முடிந்தது. திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் என்பதாலேயே தேர்தல் வெற்றி கிடைத்ததாக பேசப்பட்டது. அதற்கு வடிகாலாக அமைந்ததுதான் சென்னை மாநகர மேயர் தேர்தல்.
அதுநாள் வரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு மட்டுமே மேயர் தேர்வு செய்யப்பட்டார். அந்த நடைமுறையை மாற்றிய திமுக அரசு மக்களால் நேரடியாகவே மேயரை தேர்வு செய்ய வழிவகை செய்தது. அதன்படி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகரின் 44வது மேயராகவும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சென்னை மேயராகவும் வரலாறு படைத்தார் ஸ்டாலின். சென்னை மாநகர மேயர், 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ என 2 பதவிகளில் இயங்கினார் ஸ்டாலின். சிங்கார சென்னை, பீப்பாய் போன்ற குப்பை பெட்டிகள், மேம்பாலங்கள் என ஸ்டாலின் பல முக்கிய திட்டங்களை அறிவித்தார். ஒவ்வொரு வாரமும் குறை கேட்கவும் மனுக்களை பெறவும் மக்களை சந்தித்தார். மருத்துவ திட்டம், சாலை மேம்பாடு, பூங்கா அமைப்பு, பாலங்கள் கட்டுவது என நிர்வாக விஷயங்களை அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. மேயராக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதற்குள் சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது. இப்போது திமுகவுக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடி. பெரிய கட்சிகள் எதுவும் திமுக பக்கம் இல்லாதது மட்டுமன்றி அவை அனைத்துமே அதிமுக தலைமையில் அணிவகுத்தன. திமுக கூட்டணியில் சின்ன சின்ன கட்சிகளும் புதிய கட்சிகளுமே இருந்தன. அவற்றை திமுகவின் பக்கம் கொண்டு வருவதில் ஸ்டாலின் முனைப்பு காட்டினார். வழக்கம் போல 2001 தேர்தலிலும் 1000 விளக்கிலிருந்தே போட்டியிட்டார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு இணையாக ஸ்டாலினும் திமுகவின் பிரச்சார பேரங்கியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஜெயலலிதா மீண்டும் முதல்வராகியிருந்த சூழலில் திமுகவிலிருந்து 28 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். அவர்களில் ஸ்டாலினும் ஒருவர். ஆட்சிக்கு வந்ததும் மேம்பால விவகாரங்களை கையில் எடுத்தார் ஜெயலலிதா. மேம்பாலங்கள் கட்டியதில் ஊழல் நடைபெற்றதாக கூறி திமுக தலைவர் கருணாநிதியை நள்ளிரவில் கைது செய்தது காவல்துறை. ஸ்டாலினும் கைதானார். இதில் வினோதம் என்னவென்றால், கைதுக்கு காரணமான மேம்பால ஊழல் வழக்கு எவ்வித முன்னேற்றமும் இன்றி கிடப்பில் போடப்பட்டது. பிறகு நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டார் ஸ்டாலின். கடந்த முறை பிரம்மாண்ட வெற்றி பெற்ற ஸ்டாலின் இந்த முறை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஸ்டாலினுக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்ற முக்கியமான பதவியை கொடுத்தது தலைமை. 2004 மக்களவைத் தேர்தலின் போது கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் ஸ்டாலினே டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்தார். அத்தோடு கூட்டணியின் நட்சத்திர பிரச்சாரக்காரராகவும் அவர் செயல்பட்டார். அந்த தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றியது திமுக கூட்டணி. இது 2006 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலித்தது. கருணாநிதி மீண்டும் முதலமைச்சரானார். ஸ்டாலினுக்கு உள்ளாட்சித்துறை தரப்பட்டது. தினகரன் அலுவலக பிரச்சனையால் பிரிந்த குடும்பம் மீண்டும் இணைந்த நிலையில் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார் ஸ்டாலின். உண்மையில் கருணாநிதி, எம்ஜிஆர் உள்ளிட்டோர் வகித்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அது என்பதால் ஸ்டாலின் தலைமை பதவியை நோக்கி நகர்வதாக பேச்சுகள் எழுந்தன. சரியாக இந்த சமயத்தில்தான் 2009 மக்களவைத் தேர்தல் வந்தது. ஈழத்தமிழர் விவகாரத்தையும் கடந்து திமுக கூட்டணி 28 தொகுதிகளை கைப்பற்றியது. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு வித்திட்ட ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பதவி தந்து அழகு பார்த்தார் கருணாநிதி. தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து அரசு திட்டங்களை தொடங்கி வைத்தார். முதலமைச்சரின் பணிகள் என்னென்ன என்பதை துணை முதலமைச்சராக இருந்து கற்றுத் தேர்ந்தார். நல்ல பணிகளையும் மக்களுக்கான திட்டங்கள் பலவற்றையும் செய்திருந்ததால் 2011 தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எப்போதுமே 1000 விளக்கை தேர்வு செய்யும் ஸ்டாலின் இந்த முறை கொளத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் அதிமுகவே வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சரானார். எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்தது திமுக. எப்போதெல்லாம் திமுகவின் அடுத்த தலைவர் பற்றிய பேச்சு எழுகிறதோ அப்போதெல்லாம் திமுக தலைவர் கருணாநிதியின் பதில், திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, அது ஒரு ஜனநாயக அமைப்பு. இங்கே வாரிசு அடிப்படையில் யாரும் எந்த பொறுப்புக்கும் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான். 2016 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியது. திமுக கூட்டணியில் பெரிய கட்சிகள் ஏதுமில்லை. அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி உழைத்திருந்தது. இத்தகைய நெருக்கடியான சூழலில்தான் நமக்கு நாமே என்கிற பெயரில் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் திமுக பொருளாளர் ஸ்டாலின். இந்த முறையும் ஜெயலலிதாவே முதலமைச்சரானார். ஆனால் 89 எம்எல்ஏக்களை பெற்று வலுவான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். கருணாநிதியின் உடல்நலக்குறைவு காரணமாக கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார் ஸ்டாலின். கருணாநிதியின் உடல்நிலை மேலும் மோசமடையவே காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் மீண்டு வரவில்லை. கருணாநிதி காலமானதால் திராவிட தூண்களில் ஒன்று விழுந்ததாகவே தமிழ்நாடு அஞ்சலி செலுத்தியது. இதனையடுத்து கட்சியை வழிநடத்த தலைவர் பொறுப்பை ஏற்றார் ஸ்டாலின். தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அதிரடி காட்டினார். 2019 மக்களவைத் தேர்தலில் 40 இடங்களில் போட்டியிட்டு 39 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றி முணுமுணுத்த வாய்களை எல்லாம் வாயடைக்க வைத்தது. 22 தொகுதி சட்டசபை இடைத்தேர்தலிலும் 13 தொகுதிகளை வசப்படுத்தினார் ஸ்டாலின். 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் தன் போக்கில் அவர் அடித்து ஆடியதுதான் எதிர்க்கட்சிகளையே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று பேச வைத்தது. 2021ஆம் ஆண்டை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டுதான் தமிழ்நாடு அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது.
சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அத்துடன் திமுகவுக்காக உழைக்க ஆரம்பித்து 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருந்தார் ஸ்டாலின். உலகமே கொரோனா நோயின் கோரப்பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இக்கட்டான தருணத்தில் 2021 மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் பதவியேற்ற அன்றே 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு அதிரடியாக திட்டங்களை தொடங்கி வைத்தார். பெண்கள் அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என்ற சமூக புரட்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதோடு மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம் என்கிற அறிவிப்பும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஸ்டாலின் கையெழுத்திட்ட முதல் 5 திட்டங்களில் ஒன்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம். இதற்கென ஒரு துறையே உருவாக்கப்பட்டது. அதற்கு சிறப்பு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் சதீஷ் IAS நியமிக்கப்பட்டார். கொரோனா நிவாரண நிதியாக 2,10,00,000 குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாய் வழங்கியது மக்களுக்கு ஆறுதலாக அமைந்தது. நமக்கு நாமே திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்களுக்கு புத்துயிர்ப்பு, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் என பல திட்டங்களை ஸ்டாலின் வழங்கியது மக்களிடையே வரவேற்பை பெற்றது. இதற்கிடையில் மதுரையில் 70 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நினைவு நூலகம் கட்டப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. 2 ஏக்கர் பரப்பளவில் நூலகம் அமையுள்ள திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்படும் என அறிவித்தது தமிழ்நாடு அரசு. முதல் விருதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் நூற்றாண்டை கொண்டாடியவருமான என் சங்கரையா தேர்வு செய்யப்பட்டார். அவரின் வீட்டுக்கே சென்று விருது வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தலை சிறந்த எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் பலரின் பாராட்டை பெற்றது. தமிழக எழுத்தாளர்களில் ஞானபீடம், சாகித்ய அகாடமி விருதுகள், மாநில இலக்கிய விருதுகள் பெற்றவர்களுக்கு மாநில அரசு தரப்பில் வீடு என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார். கல்வி, இலக்கியம் மட்டுமின்றி விளையாட்டிலும் ஊக்கமளிக்கும் வகையில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்ற தமிழக வீரர்களுக்கு ஊக்கத்தொகையும் அளிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு பணியை முடுக்கிவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வார் ரூம்களை தொடங்கவும் உத்தரவிட்டார். நேரடியாக இரவு 11 மணி அளவில் கட்டளை மையத்துக்கு சென்ற முதலமைச்சர் தொலைபேசி மூலம் பொதுமக்களிடம் தானே குறைகளை கேட்டறிந்தார். நள்ளிரவிலும் தொடர்ந்த நடவடிக்கையால் மக்களின் கவனத்தை ஈர்த்தது தமிழ்நாடு அரசு. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் பெயரில் வங்கியில் 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக வைக்கப்படும் என்ற அறிவிப்பும் மக்களை கவர்ந்தது. கொரோனாவால் தந்தை அல்லது தாயை என யாரேனும் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது மாணவர்கள்தான். அவர்கள் பள்ளிகளுக்கு சென்று படிப்பதற்கான சூழல் இல்லாமல் இருந்தது. கற்றல் இடைவெளி குறைபாட்டை குறைக்க இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, தொழிற்கல்வி படிப்புகளில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவரின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க 7.5% ஒதுக்கீடு போன்ற மாணவர்களின் கல்வி சார்ந்த புதிய திட்டங்களும் கொண்டு வரப்பட்டன. தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறையாக விவசாயத்திற்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ததுடன் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரங்களை அழிவில் இருந்து காப்பாற்ற பனை மேம்பாட்டு திட்டமும் அறிவிக்கப்பட்டது. மக்களை எந்த நோய்களும் அண்டி அவர்களின் வாழ்க்கையை முடக்கிவிடக் கூடாது என்கிற கலைஞரின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான் வருமுன் காப்போம் திட்டம். அந்த திட்டம் மீண்டும் கொண்டு வரப்பட்டு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்கிடையே பொதுமக்களின் வீட்டுக்கே நேரடியாக சென்று தொற்று நோய்களுக்கான பரிசோதனைகளை செய்தல், தேவைப்படும் மருந்துகளை வழங்குதல், இயன்முறை சிகிச்சை, இயலா நோயாளிகளுக்கு வலி நிவாரணம் உள்ளடக்கிய மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பணமில்லாமல் பலர் உயிரிழந்தனர். இந்த அவலநிலைக்கு முடிவு கட்ட முதலமைச்சர் ஸ்டாலினால் கொண்டு வரப்பட்டதுதான் இன்னுயிர் காக்கும் திட்டம். விபத்து ஏற்பட்டு 48 மணி நேரம் வரை ஆகும் செலவினத்தை அரசே ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அறநிலையத்துறை மூலம் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2 பட்டியலினத்தவர் உட்பட 54 பேருக்கு அர்ச்சகர் ஆணையம் வழங்கப்பட்டது. 1972 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் பின்னர் உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. 50 வருடங்கள் கழித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் முடியாததை மு க ஸ்டாலின் செய்து காட்டியிருக்கிறார் என்ற பேச்சுகளும் பாராட்டுகளும் எழுந்தன. இந்த திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகம் செய்த பின் சில எதிர் விமர்சனங்களும் எழுந்தன. அந்த விமர்சனத்திற்கெல்லாம் பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் இன்று அகற்றப்பட்டிருக்கிறது என்று பதிலளித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அத்துடன் பெண் ஓதுவாரம் நியமிக்கப்பட்டார்.
தமிழ்நாட்டின் கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் அறிவிக்கப்பட்டது. அது முதல் தமிழ்நாட்டின் அனைத்து கோயில்களிலும் அன்னை தமிழில் அர்ச்சனை ஓங்கி ஒலிக்கிறது. இலங்கை தமிழர் நலனை பேணி காக்க வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சீரான வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, தமிழ்நாடு அடைய மாநில வளர்ச்சி கொள்கை குழு அமைப்பு, சர்வதேச வல்லுநர்கள் அடங்கிய பொருளாதார வல்லுநர்கள் குழு, புதிய தொழில்களை ஊக்குவிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என மு.க.ஸ்டாலின் அரசு வேகமெடுத்துச் செல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்ற பெருமையால் அல்ல, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற அந்த கர்வத்தால் அல்ல, எப்பொழுதும் என்றென்றும் எந்த சூழலிலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் உங்களில் ஒருவனாகத்தான் நான் இருக்க வேண்டும். எனது தத்துவத்துக்கு திராவிட மாடல், அதான் பெயர், திராவிட மாடல். மாடல் என்பது ஆங்கில சொற்கள். அதை தமிழில் சொல்றதா இருந்தா திராவிடவியல் ஆட்சி முறை. அதுதான் என்னுடைய கோட்பாடு. அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் என்னுடைய கோட்பாட்டு நெறிமுறை. கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், சமூக மேம்பாட்டில் இந்த நாடு ஒன்று சேரணும். அந்த வளர்ச்சி என்பது அனைத்து சமூகங்களையும் மேம்படுத்துவதற்காக அமையணும். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தின் வளர்ச்சியாக இல்லாமல் அனைத்து மாவட்டங்கள் சீராக வளரணும், வளர்த்தெடுக்கப்படணும். பால் பேதமற்ற, இரத்த பேதமற்ற சமூகமா நமது சமூக மனோபாவம் மாறணும். எல்லாருக்கும் எல்லாம் என்பதே இந்த திராவிடர்களுடைய கோட்பாடாகும். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது பம்பரமாய் சுற்றி சுழன்று முதலமைச்சர் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். மழை பாதிப்பின் முதல் நாள் முதலமைச்சரே களத்தில் இறங்கியது அனைவரிடமும் பாராட்டினை பெற்று தந்தது. மேயராக இருந்தபோதே சென்னையை சீர்தூக்க நினைத்த ஸ்டாலின் கனவு திட்டமான சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இப்படி தமிழ்நாட்டை கட்டிக்காக்க பல திட்டங்களை வகுக்கும் அதே நேரத்தில் அயலக தமிழர்களை காக்க தனித்துறையும் கண்டார். இதேபோன்று உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்கள் தமிழ்நாடு திரும்புவதற்கான செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் அறிவித்தது பலரின் பாராட்டுகளை பெற்றது. மனிதநேயத்தை வளர்ப்பவர்களை சந்திப்பது, குழந்தைகளின் திறமைகளை ஊக்கப்படுத்துவது, இளைஞர்களை சந்தித்து ஆக்கப்பூர்வமாக உரையாடுவது என முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை நொடிக்கு நொடி அடுத்த கட்ட தலைமுறைக்காகவே அர்ப்பணித்து வருகிறார் என்பதே மக்களின் குரலாக ஒலிக்கிறது.